ஆப்ஷனில் பையிங் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஷன் பையிங்குரிய உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும், டெய்லி உங்களால் ஆட்டோ ட்ரேடிங் வந்து பண்ணிக்க முடியும். இது இப்போதைக்கு நாங்கள் ஆப்ஷன் பையிங் வந்து நிஃப்டி அப்புறம் பேங்க் நிஃப்டியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்செக்ஸும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது அப்ளை ஆகையில் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் சென்செக்ஸ் தான் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி அவைலபிளாக இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் உங்களால் ஆப்ஷன் பையிங் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் பை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இது ஆட்டோ ட்ரேடிங். டெய்லி நம்ம 30 மினிட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 o'clock இல்லாட்டி 8:45க்கு. ஸோ டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் மாதிரி பஞ்ச் பண்ணணும். எந்த ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா, எத்தனை லாட், டாரட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்ன. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான இன்புட் மட்டும் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி டெய்லி உங்களோட கம்ப்யூட்டரில் டைப் பண்ணால் போதும். லைவாக 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனோடனே ஆட்டோ ட்ரேட் நடக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ட்ரி எடுக்கும். ஸோ அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு எங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு கோடிங் பண்ணி ஆல்கோரிதம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ட்ரி எடுக்கும். எக்ஸிட் ஆகிறத பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணுற டாரட் ஆர் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆகையில் நமக்கு எக்ஸிட் நடக்கும். ஸோ ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் மறுபடியும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதே மாதிரி தான் நீங்கள் எங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் ஆர்டர் வந்து டெய்லி பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட் இருக்குது, இல்லை என்கொயரி பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன். எதுவும் டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆனோன்னே இருக்க ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இங்கே டெலீட்டுன்றதை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துடலாம். டேட்டா ஃபீட் போகிறோம். இங்கேயும் டெலீட் பண்ணிடலாம். ஓப்பன் அமி புரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஃப்யூச்சர் சார்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ கரண்ட்டில் நவம்பர் மாதம், அது 25ஆம் தேதி எக்ஸ்பிரி ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டி 25 NOV. ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி லைஃப் ஃபீட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு பேக் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரோட டேட்டா லோட் ஆகுது. ஸோ கடைசியாக என்ன விலையில் ட்ரேட் ஆச்சு நேற்று 3:30க்குன்னு பார்க்குறோம். 58,527 இருக்குது. ஸோ இப்போ 58,500ல் கால் ஆப்ஷன் அப்புறம் 58,500 புட் ஆப்ஷன் சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷனையுமே நம்ம இன்புட்டாக கொடுத்துருவோம். பட் ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் நடக்கும். ஸோ நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்டரை பஞ்ச் பண்ணுறோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறுமா கீழே இறங்குமான்றதை முன்னாடியே தெரியாது. லைவ் மார்க்கெட்டாக இருந்தால் ஓகே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறுதுன்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து இது ஆட்டோ ட்ரேடிங்கே வந்து கால் ஆப்ஷன் எடுக்கணுமா இல்லை புட் ஆப்ஷன் எடுக்கணுமான்னு ஜட்ஜ் பண்ணி நமக்கு என்ட்ரி எடுக்கிற மாதிரி இதில் ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சொல்லிட்டு ரெண்டுலேயுமே ஆர்டரை பஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் உங்களோட வேலையாக இருக்கும். அது கால் ஆப்ஷன் எடுக்கணுமா புட் ஆப்ஷன் எடுக்கணுமான்னு ஆட்டோமேட்டிக்காக டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ட்ரி எடுத்துரும். அடுத்து எத்தனை லாட், அதுக்கு வந்து நம்ம அந்த போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் 1 இருக்குல்ல, இங்கே வந்து 20 லாட் வந்து ஆர்டர் போடுறோம். பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 35. ஸோ அதையும் ஒரு அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டெய்லி வந்து ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட்டுக்கு கீழே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட் இது கொடுத்தோன்னே நமக்கு ஆட்டோ ட்ரேட் வந்து இனிஷியேட் ஆயிரும். ஒன்ஸ் இது இனிஷியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும். 10,000 rupees டாரட் செட் பண்ணி வைக்கிறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ட்ரி எடுத்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம செட் பண்ண டாரட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. 11,760 ஷோ ஆகுது. புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்து கீழே இறங்கியில் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. உங்களுக்கு ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.